தன் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்தை தமிழ் மொழிக்காகவே செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதனை பத்தின தேடலால தமிழ் மொழியினோட ஒரு முக்கிய ஒரு வளர்ச்சிக்கு பங்காற்றியவர் சிங்காரவேலு முதலியார். முதல் தமிழ் டிக்ஷனரி எப்போ வருதுன்னா 1926 வருது. பிறகு 1936 போய் அப்போ வையாபுரி பிள்ளை இருந்தார் இல்லையா, அவரும் இந்த தமிழ் அகராதி நிகண்டுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அளித்திருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் லெக்சிகான் நீங்க கூகுளில் போய் டைப் பண்ணீங்கன்னா தமிழ் டிக்ஷனரி உங்களுக்கு வந்துடும். இந்த டிக்ஷனரிக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. தன் சொந்த வாழ்க்கையை விட தமிழ் மொழி மீது இருந்த அக்கறை, தமிழ் மொழி மீது இருந்த பற்று, அந்த வரலாறையும் அந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு அவர் எடுத்த அந்த சீரிய முயற்சியால தான் ஆற்றிய தமிழ் மொழிக்கான ஒரு பங்கு அனைத்து இளைஞர்களும், முக்கியமாக நம் சமுதாயத்தினரும், தமிழ் மொழி மக்களும் தமிழர்களும் அனைவரும் அவரை போற்றி கொண்டாட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆண்ட அரசர்கள், அசுரர்கள், புலவர்கள், புரவலர்கள், கோயில்கள், தெய்வங்கள், தமிழ் வரலாறு, ஹிந்து மித்தாலஜி, அரசியல், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். தமிழ் மொழிக்கு முதலியார்கள் செய்த தொண்டு அப்படின்றது நிறைய பேருக்கு இப்போ தெரியல. தமிழ் மொழியை, சைவ சித்தாந்தத்தை வளர்ப்பதிலும் அதை காப்பாற்றுவதிலையும் அதிகமான பங்காற்றியது முதலியார் சமுதாயம். இதில் முக்கியமான ஒரு மனிதரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தமிழ் அறிஞர், பச்சையப்பன் கல்லூரியினுடைய தமிழ் மொழியின் பேராசிரியர், தமிழ் மொழியின் முதல் கலை களஞ்சியம், தகவல் களஞ்சியம்னு சொல்லப்படக்கூடிய அபிதான சிந்தாமணி அப்படின்ற ஒரு பொக்கிஷத்தை எழுதிய ஒரு மனிதர் தான் சிங்காரவேலு முதலியார் அவர்கள். சிங்காரவேலு முதலியார் அவர்கள் 1855 பிறந்து 1931 இறந்து போறார். அவர் வாழ்ந்தது ஒரு 80 வயசுக்குள்ளதான் இருக்கும். தன் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்தை தமிழ் மொழிக்காகவே செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதனை பத்தின தேடலால தமிழ் மொழியினோட ஒரு முக்கிய ஒரு வளர்ச்சிக்கு பங்காற்றியவர் சிங்காரவேலு முதலியார். அப்படி சிங்காரவேலு முதலியார் என்ன பண்ணார்? முக்கியமா அவரை பத்தி 2 விஷயம் தான் நான் பெருசா சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல, தமிழ் மொழிக்கு ஒரு தகவல் களஞ்சியம், ஒரு கலை களஞ்சியம், அதாவது என்சைக்ளோபீடியான்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதை இவர் எழுதுறார், கான்ட்ரிபியூட் பண்றார். அதனாலதான் இன்னைக்கு நிறைய தமிழ் கலைக்களஞ்சியம் புஸ்தகங்கள் வந்திருக்கு. கம்ப்யூட்டரைஸ்டா, டிஜிட்டலா நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி தேடும்போது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. அடுத்து, தமிழ் மொழிக்கு ஒரு டிக்ஷனரி, அதாவது தமிழ் அகராதி, நிகண்டு அகராதின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல தமிழ் லெக்சிகான் அப்படின்வாங்க. டிக்ஷனரி, தமிழ் மொழியினுடைய ஒரு வார்த்தை இருக்குல்ல, இப்போ தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு என்ன தமிழ் விரிவான ஒரு அர்த்தம். இப்போ எப்படி இங்கிலீஷ்ல ஒரு டிக்ஷனரி இருக்கு, குட் மார்னிங் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தமிழ் லெக்சிகான், தமிழ் டிக்ஷனரிக்கு ஒரு ஆற்றிய பங்கு. முதல்ல தமிழ் என்சைக்ளோபீடியா, அதுக்கு என்ன பண்ணார்? என்சைக்ளோபீடியா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க இங்கிலீஷ்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் என்சைக்ளோபீடியா, அனிமல்ஸ் என்சைக்ளோபீடியா, சயின்ஸ் என்சைக்ளோபீடியா, ஜியோகிராஃபி என்சைக்ளோபீடியா, டூரிசம் என்சைக்ளோபீடியான்னு நிறைய இருக்கும். என்சைக்ளோபீடியானா ஒரு உதாரணத்துக்கு டூரிசம் என்சைக்ளோபீடியா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த ஊர்ல என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, என்ன ஹெரிட்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் புக்கு தான், தகவல் புத்தகம் தான் இந்த என்சைக்ளோபீடியா. இப்போ தமிழ் மொழிக்கு என்சைக்ளோபீடியான்னு ஒன்று வேணும், அதனோட ஒரு அவசியம் வேணும்னு சொல்லி 1890 சிங்காரவேலு முதலியார் என்ன பண்றாரு, ஒரு பணியை தொடங்குறார். தமிழ்நாடு முழுக்க மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் சென்று அதுல இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கிறார். அந்த தகவலெல்லாம் சேகரித்து 21 வருஷம் உழைத்து தன் சொந்த பணத்தை எல்லாத்துக்கும் செலவு பண்ணி ஒரு என்சைக்ளோபீடியா புக்கு ஒன்று எழுதுறார். அதுதான் அபிதான சிந்தாமணி. இந்த அபிதான சிந்தாமணியில என்ன இருக்குது? தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆண்ட அரசர்கள், அசுரர்கள், புலவர்கள், புரவலர்கள், கோயில்கள், தெய்வங்கள், தமிழ் வரலாறு, ஹிந்து மித்தாலஜி, அரசியல், அதே நேரத்தில் ஜோசியம் பார்க்கக்கூடிய இந்த ஆஸ்ட்ராலஜி, நல்ல நேரம் கெட்ட நேரம் இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல பார்க்குறோம் இல்லையா, இந்த கோயில் திருவிழாக்கள், கோயில்கள் என்ன ஸ்பெஷல் பூஜை இருக்குது, இதை போன்ற தமிழ், நம்மளுடைய கல்ச்சர், தமிழ்நாட்டினுடைய இந்த பாரம்பரியத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேட்டிவ் புக் தான் இந்த தமிழ் கலை களஞ்சியம், தகவல் களஞ்சியம்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் அபிதான சிந்தாமணி. இந்த அபிதான சிந்தாமணியை 21 வருஷம் கஷ்டப்பட்டு இவர் எழுதி தகவல் எல்லாம் சேகரித்து இதை எப்படியாவது பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றார். அவருக்கு நிறைய சங்கடங்கள் வருது. சரி, ஒரு பத்திரிகையில, ஒரு வார பத்திரிகையிலையோ இல்லை ஒரு மாத பத்திரிகையிலையோ ஒரு பார்ட்டாவது நம்ம இதை வெளியிடலாம்னு முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சிகளும் தோல்வி அடையுது. பிறகு மதுரை தமிழ் சங்கத்தை போய் அணுகி அங்க இருக்கக்கூடிய பாண்டித்தேவர் ஐயாவை அவருடைய உதவினால 1910 1700 பேஜஸ் கொடுக்குறார்.
இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய பேஜஸ், பக்கங்கள். அதில் வெறும் 1048 பக்கங்கள் தான் முதல்ல 1910 வந்து வெளிவருது. இப்படியோ கஷ்டப்பட்டு வெளியிட்டுறார். வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றார் நம்ம சிங்காரவேலு முதலியார். இப்போ நானே கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், தமிழ்நாட்டில் ஆதீன மடங்கள் எத்தனை, ஆதீன மடத்தினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன, எந்தெந்த ஊரில் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா அதை நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்த புக் வந்து சிங்காரவேலு முதலியார் அவர்கள் எழுதின அபிதான சிந்தாமணி. 18 சுத்த சைவ ஆதீன மடங்கள் எத்தனை, அதில் இப்போ 10 தான் இருக்குதுன்ற தகவல்கள் நானே இந்த புக்கை பார்த்து தான் எடுத்தேன். அது ஒரு இன்ஃபர்மேஷன் புக். தமிழ்நாட்டில் எத்தனை சிவன் கோயில் இருக்கு, எத்தனை விஷ்ணு கோயில்கள் இருக்கு, எந்த கோயில் என்ன பிரதோஷம் உற்சவம் எப்போ வருது, என்னென்ன தேர்கள் இருக்கு, என்ன கோயில்கள் இருக்கு, இந்த புலவர் யார், 63 ஞாயின்மார் யார், 12 ஆழ்வார்கள் யார், இது போல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கக்கூடியதான் இந்த தமிழ் என்சைக்ளோபீடியான்னு சொல்லப்படுற அபிதான சிந்தாமணி. பிறகு என்ன பண்றாரு, இவர் வந்து 1931 இறந்து போயிடுறார். பிறகு 24 வருஷம் கழிச்சு இவர் கஷ்டப்பட்டு இந்த சேகரித்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இவருடைய மகன், அவர் வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டரா வந்து மத்திய அரசாங்க துறையில இருந்த சிவபிரகாச முதலியார் அப்படின்றவர் 1934, அதாவது ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1910, 24 வருஷம் கழிச்சு இவரும் கொஞ்சம் அவங்க அப்பாவினுடைய விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சு 1934 செகண்ட் எடிஷன் ஆஃப் அபிதான சிந்தாமணி வருது. ஃபர்ஸ்ட் எடிஷனை விட அந்த முழுமையா பெற்று 1634 பக்கங்களோட செகண்ட் எடிஷன் வெளிவருது, செகண்ட் எடிஷன் ஆஃப் அபிதான சிந்தாமணி. இந்த அபிதான சிந்தாமணியானது வந்து தமிழ் நாட்டினுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு தங்க புத்தகம்னு சொல்லக்கூடிய ஒரு கலைக்களஞ்சியம் புக். அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் என்சைக்ளோபீடியா அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னா, பிறகு பிற்காலங்களில் தமிழ் என்சைக்ளோபீடியான்னு சொல்லப்படுறது வந்து வையாபுரி பிள்ளை அப்படின்றவர் எழுதி கிட்டத்தட்ட 7000 பக்கங்களோட அவர் எழுதி இதை வந்து வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து அது கம்ப்யூட்டரைஸ்டாகவும் நம்ம அந்த தமிழ் என்சைக்ளோபீடியால பார்க்கலாம். இந்த 7500 பேஜுக்கு அடித்தளமாக இருந்த பேஸ்மெண்ட்டாக இருந்தது வந்து இந்த 1910 வந்த சிங்காரவேலு முதலியாரோட ஒர்க்கை வச்சு தான் 7500 பேஜுக்கு இது விரிவடைய செஞ்சுது. அந்த மாதிரியான ஒரு சிங்காரவேலு முதலியாரோட ஒரு முக்கிய உழைப்பு, ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் லாங்குவேஜ். அதுக்கு அடுத்து சிங்காரவேலு முதலியாரோட இன்னொரு ஒரு முக்கியமான தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழ் மொழிக்கான ஒரு பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் அகராதி நிகண்டு. தமிழ் அகராதி நிகண்டுன்னா என்னன்னா ஒரு டிக்ஷனரி. தமிழ் மூலயமா தமிழ் வார்த்தைக்கு தமிழ்ல என்ன விளக்கம் அப்படின்னு சொல்றது தான் இந்த தமிழ் டிக்ஷனரி. இன்னைக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா 5,80,000 வார்த்தைகளுக்கு அர்த்தங்களோட இங்கிலீஷ் டிக்ஷனரி அவ்வளோ ரீதியாக வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ் லெக்சிகான் சொல்லப்படுறது வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் தமிழ் வார்த்தைகளுக்கு என்ன விளக்கம் அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க முடியுது. முதல்ல ராகவா ஐயங்கார் அப்படின்றவர் தான் 1919 இந்த தமிழ் அகராதியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்றாரு, 3 தமிழ் அறிஞர்கள், 3 தமிழ் எழுத்தர்கள், 3 தமிழ் அச்சு பண்றாங்களே டைப் ரைட்டிங், இவங்களெல்லாம் வச்சு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி 1919 அதுல நம்ம அபிதான சிந்தாமணி எழுதின நம்ம சிங்காரவேலு முதலியார் ஐயாவனுடைய பங்களிப்பு, அவர் வந்து சைவ சித்தாந்த குழுவுடைய ஒரு தலைவராகவும் அவர் வந்து அதை கொண்டு வந்து இந்த முதல் தமிழ் அகராதி நிகண்டுக்கு அவருடைய பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பு. முதல் தமிழ் டிக்ஷனரி எப்போ வருதுன்னா 1926 வருது. பிறகு 1936 போய் அப்போ வந்து வையாபுரி பிள்ளை இருந்தார்களே, அவரும் இந்த தமிழ் அகராதி நிகண்டுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அளித்திருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் லெக்சிகான் நீங்க கூகுளில் போய் டைப் பண்ணீங்கன்னா தமிழ் டிக்ஷனரி உங்களுக்கு வந்துடும். இந்த டிக்ஷனரிக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது 1919 வந்து தமிழ் அகராதி நிகண்டு. இந்த தமிழ் லெக்சிகானுக்குமே நம்மளுடைய சிங்காரவேலு முதலியார் அவர்கள் ஆற்றிய பங்கு மிகப்பெரிய பங்கு. இன்னைக்கு இன்டர்நெட்ல நம்ம எவ்வளோ என்சைக்ளோபீடியா புக்ஸ், அனிமல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஜியாலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி இது மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு 115 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் எந்த விதமான கூகுள் சர்ச் இன்ஜினோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே இல்லாமல் தன் சொந்த உழைப்பால் பிசிக்கலா ஒரு கோயில், ஒரு நகரம், ஒரு ஊருக்கு சென்று எல்லா தகவலையும் சேகரித்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஈஸியாக நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது சிங்காரவேலு முதலியார் ஐயாவுடைய சொந்த உழைப்பு. தன் சொந்த வாழ்க்கையை விட தமிழ் மொழி மீது இருந்த அக்கறை, தமிழ் மொழி மீது இருந்த பற்று, அந்த வரலாறையும் அந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு அவர் எடுத்த அந்த சீரிய முயற்சியால் தான் அந்த ஃபர்ஸ்ட் என்சைக்ளோபீடியா வந்தது. அவருடைய அந்த 21 வருட உழைப்பு, குடும்பத்தை விட்டுட்டு தன் சொந்த காசை செலவு பண்ணி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆற்றிய தமிழ் மொழிக்கான ஒரு பங்கு அனைத்து இளைஞர்களும், முக்கியமாக நம் சமுதாயத்தினரும், தமிழ் மொழி மக்களும் தமிழர்களும் அனைவரும் அவரை போற்றி கொண்டாட வேண்டும். வாழ்க சிங்காரவேலு முதலியார் ஐயா. அவர்களுடைய உழைப்பு, அவருடைய தமிழ் பற்று, அவர்களுடைய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்கு கட்டாயம் இந்த வரலாற்றை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல இலங்கையிலுமே இப்போ 1910 தான் முதல் தமிழ் நம்ம தகவல் களஞ்சியம், அதாவது தமிழ் என்சைக்ளோபீடியா அபிதான சிந்தாமணி. இதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் இருக்கக்கூடிய முத்தத்தம் பிள்ளை
யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாவலர் முத்தத்த பிள்ளை அப்படின்றவர் வந்து 1902 என்ன பண்றாங்க, அபிதான கோசம் அப்படின்னு அவரும் ஒரு தமிழ் கலைக்களஞ்சிய புக்கு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து பண்ணுறாங்க, ஐயா வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறாங்க. இங்கே சிங்காரவேலு முதலியார் பண்ணுறாங்க, அங்கே முத்தத்தம் பிள்ளை அவர்கள் பண்ணுறாங்க. இப்போது இது எது முதல்ல வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது வரலாற்றை என்ன சொல்கிறாங்க, தமிழ் கலைக்களஞ்சியம் ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் எளிமையாகவும் முழுமையாகவும் இருந்தது வந்து அபிதான சிந்தாமணி. அதுதான் முதல் அஃபிஷியல் தமிழ் கலைக்களஞ்சியம் நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இலங்கையை சேர்ந்த யாழ்ப்பாணத்து நாவலர் என்று சொல்லப்படக்கூடிய முத்தத்தம் பிள்ளையினுடைய உழைப்பும் நம்ம வந்து கட்டாயம் நாம் நினைவு கூற வேண்டும். 1902 வெளியிட்டிருக்கிறாங்க. வாழ்க தமிழ் மொழி, வளர்க தமிழர்கள், வாழ்க தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி. நன்றி.